வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கருணாநிதியுடன் மூத்த மகன் மூகா முத்து திடீரென காலமாகியிருக்கிறாரு. சகோதரியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய மூக ஸ்டாலின் அவர்கள் இணையதளத்தில் வைரலாகும் மூக ஸ்டாலின் கதறி எழுத வீடியோ. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடைய மூத்த மகனாக மூகா முத்து உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கிறாரு. பல்வேறு திரைப்படங்களை நடித்து புகழ்பெற்ற மூகா முத்து 77 வயதில் மூகா முத்துவின் உடல்நலம் கடந்த சில ஆண்டுகளாகவே ரொம்பவே மோசமாக இருந்த நிலையில் காலை 8 மணி அளவில் மூகா முத்து காலமாகியிருந்தார். அவரது மனைவி சீகாமா சுந்தரி உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நிலையில் மூகா முத்துவின் உடலுக்கு முதல்வர் மூக ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்தினாங்க. முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர் முதல் மனைவி பத்மாவதிக்கும் பிறந்தவங்க தான் மூகா முத்து. அணையா விளக்கு, பூக்காரி, பிள்ளையே பிள்ளை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறாங்க. பிள்ளையோ பிள்ளையோ படத்தை மூகா முத்துவின் தந்தை கருணாநிதி கைவண்ணத்தில் உருவான படமாகும். திரைத்துறையில் ஒரு சில படங்களை நடித்த பின்பு அவர் திரைத்துறையிலிருந்து விலகியிருந்தார். எம்ஜிஆர் போலவே உடை நடை பாவனைகளோடு நடித்த மூகா முத்து இதனால் அடுத்த எம்ஜிஆராக மூகா முத்து என்று பலராலுமே பேசப்பட்டார். ஆனால் படங்கள் பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்காக திரைத்துறையை விட்டு விலகினார். தந்தை கருணாநிதியின் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக தனித்து வசித்து வந்தார். அரசியல் பணிகளில் விருப்பம் இல்லாமல் ஒதுங்கியிருந்தார். மூகா முத்துவுக்கு சிவகாமி சுந்தரி என்ற மனைவியும், அறிவுநிதி என்ற மகனும், தேன்மொழி என்ற மகனும் இருக்கிறாங்க. மூகா முத்து வறுமையில் சிரமப்பட்ட போது அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதாவை சந்தித்து தனது நிலை குறித்து பேசிய நிலையில் ஜெயலலிதா அவங்களுக்கு 5 லட்சம் நிதியுதவி அளித்தது. கடந்த சில ஆண்டுகளாகவே மூகா முத்துடைய உடல்நலம் ரொம்பவே மோசமாக சிகிச்சை பெற்று வந்தாங்க. சென்னையில் மூகா முத்து வசித்து வந்த நிலையில் ஒரு முறை கூட உடல்நலக்குறை காரணமாக காவேரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க. அப்போது முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று பார்த்து நலம் விசாரித்தார். இந்த நிலையில் தான் உடல்நலக்குறைவின் காரணமாக மூகா முத்து அவர்கள் 8 மணி அளவில் காலமானதாக அவருடைய மனைவி சிவகாமி சுந்தரி தெரிவித்திருக்கிறாங்க. சென்னை ஈச்சம்பாக்கத்தில் மூகா முத்துவின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின் மூகா முத்துவின் வீட்டிற்கு சென்று நேரில் மலர் வளை அஞ்சலி செலுத்தினார். அமைச்சர்கள் KN நேரு, அன்பரசன் பலருமே அஞ்சலி செலுத்தினாங்க. மூகா முத்து மறைவையொட்டி திமுகவின் நிகழ்ச்சியில் அனைத்து ஒத்திவைக்கப்பட்டது. மூகா முத்துவின் உடல் கோபாலபுரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மூகா முத்து உடலுக்கு நேரில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணீர் மல்க அண்ணனை நினைத்து கதறி எழுத வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேர் மூகா முத்துவுக்கு சோசியல் மீடியா வாயிலாகவும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. மூகா முத்துவுடைய தனி சிறப்பு, சினிமா துறையில் ஆற்றிய பங்கு, நிறைய பேர் அவங்களுக்காக அஞ்சலி செலுத்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.